இயல் 3ல இரண்டாவது செய்யுட்பகுதியாக இருப்பது இந்த கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணம்னு முதல்ல ஏன் இதுக்கு பேர் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராமாயணத்தை கம்பராமாயணத்தை எப்படி பிரிக்கிறோம்? கம்பர் கூட்டல் ராமாயணம். இந்த ஈ வந்து இங்க வராது, இந்த இடத்துல நம்ம தனியாக எழுதும்போது எழுதுவோம் ராமாயணம். அதனால கம்ப ராமாயணம் அப்படின்னு மாறுது. இவ்வளவு நேரம் கம்பர் கூட்டல் ராமாயணம் கம்பராமாயணம். சரி, இப்ப இந்த ராமாயணத்தை நம்ம பிரிக்கிறோம். இந்த ராம கூட்டல் அயனம் என்று பிரிகிறது. ராம என்றால் ராமன் தெரியும் உனக்கு. அயனம் அப்படிங்கிற போது இது பயணம் என்ற பொருளை தருகிறது. அப்ப ராமனுடைய பயணம் அப்படிதானே. அப்ப தெளிவா எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ராமனுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது தான் ராமாயணம் என்று சொல்கிறார்கள். புரியுதா? ராம கூட்டல் அயனம் ராமாயணம். சரி, இப்ப இந்த அயனம் அப்படிங்கிற போது அது பயணம் என்கின்ற ஒரு பொருளை தருகிறது. ராமனுடைய பயணம் அது ராமனுடைய வாழ்க்கை பயணமாக மாறுகிறது. முழுக்க முழுக்க இது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறது? ராமனுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறது. சரியா? சரி, இத கம்பர் எழுதினதுனால இந்த ராமாயணத்துக்கு கம்பராமாயணம் பேரு. சரி, இது இவரே யோசிச்சு எழுதினாரா? இல்ல, இது வடமொழியிலிருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தமிழ் மொழியில எழுதுறாரு. அப்ப வடமொழியில யார் எழுதுனாங்க இந்த ராமாயணத்தை? வடமொழியில வால்மீகி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுறாரு. வால்மீகி, இதை வான்மீகின்னு கூட சொல்றான். வான்மீகி அப்படின்னு கூட சொல்றாங்க. ரைட், வான்மீகி. ஏன்னா இலக்கண விதிப்படி வறுமொழியில மெல்லினம் இருந்துச்சுன்னா இந்த இல்லு இன்னாக மாறும், அவ்வளவுதான். அதனால இது வான்மீகின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லலாம். சரிதான், ரைட். வால்மீகி என்றாலும் சரி. அப்ப வடமொழியில வால்மீகி எழுதினார். வடமொழிங்கிறது என்ன மொழிப்பா? வடமொழி. தென்மொழிங்கிறது என்னதுப்பா? தமிழ். அப்போ இந்தியாவில் 2 சிறந்த மொழிகள் இருந்திருக்கிறது. வடக்கு பக்கத்தில் சிறந்த மொழி வடமொழி, அதான் சமஸ்கிருதம். தெற்கு பக்கத்தில் சிறந்த மொழி தென்மொழி, அதான் தமிழ் மொழி நம்ம சொல்றோம். புரியுதா உனக்கு? அப்ப வடமொழினா ஒண்ணும் இல்ல, வடக்கு திசையில் சிறப்பு பெற்ற ஒரு மொழி. தென்மொழினா தெற்கு திசையில் சிறப்பு பெற்ற மொழி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சிறப்பு பெற்ற மொழி எதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். வடக்கு பக்கத்துல சமஸ்கிருதம், தெற்கு பக்கத்துல தமிழ் மொழி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க. இந்தியாவை 2ஆ நம்ம பிரிக்கிறோம். அதுல வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறோம். வடக்கு பக்கத்துல சிறப்பு பெற்ற மொழியாக சொல்லப்படுவது சமஸ்கிருதம், அதனால அதுக்கு பேர் வடமொழி. தெற்கு பக்கத்துல சிறப்பு பெற்ற மொழியாக இருப்பது தமிழ் மொழி, அதனால அதுக்கு பேர் தென்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? அப்ப வடக்கு பக்கத்தில் சிறப்பு பெற்ற மொழியாக இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதுனால, இந்த வால்மீகி முனிவர் எழுதுனதுனால அதை வால்மீகி ராமாயணம் என்று நம்ம சொல்றோம். தமிழ் மொழியில அவர் எழுதுனதுனால, கம்பர் எழுதுனதுனால அது பேரு கம்ப ராமாயணம் நம்ம சொல்றோம். புரியுதா? கம்ப ராமாயணம் எப்படி, வால்மீகி ராமாயணம் எப்படி. சரி, அப்படி படிச்சுட்டு இப்படி எழுதுனதால இந்த நூலுக்கு ஏதாச்சும் பேர் இருக்குதா? இங்க இருக்கு. நம்ம நூல்ல 3 வகை நூல்கள் படிச்சிருக்கோம். நூல் எத்தனை இருக்குது? 3 வகையா இருக்குது. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், இப்படின்னு 3 வகையான நூல்கள் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அப்ப முதல் நூல் என்றால் அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒரு புலவன், ஒரு கவிஞன் தனக்கு தோன்றிய முழு சிந்தனைகளையும் வேறு எங்கேயும் எதையும் பார்த்து எழுதாம தனக்கு தோன்றியதை மட்டும் எழுதக்கூடியது முதல் நூல். இப்ப வால்மீகி முனிவர் இது முன்னாடி யாரையாச்சும் பார்த்து எழுதினாரா, கேட்டு எழுதினாரான்னு கேட்டா இல்லை. அது இறையுடைய அருளால திருடனாக இருந்தவர் அப்படி ஞான உபதேசம் பெற்று அதுக்கப்புறம் ஞானியாக மாறிடுறாரு. அப்புறம் கம்பராமாயணம் எழுதினார், ராமாயணத்தை எழுதினார். சரி, அப்ப இது முதல் நூலாக அறியப்படுகிறது. வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம் முதல் நூலாக அறியப்படுகிறது. இதை படிச்சுட்டு தான் இவர் எழுதினார் கம்பர். அதனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த கம்பராமாயணம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் ஒரு வழி நூல். அப்ப வால்மீகி ராமாயணம் வால்மீகி ராமாயணம்
இப்ப இதை ரெண்டுத்தையும் படிச்சுட்டு நான் ஏதாச்சும் ஒன்று எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் பேரு சார்பு நூல். இது இரண்டையும் சார்ந்து வரக்கூடிய நூல். சார்ந்து வரக்கூடிய நூல் என்பதனால இதுக்கு என்ன பேரு சார்பு நூல். அப்போ இந்த கம்பராமாயணம் ஒரு வழிநூல் என்று நம்ம சொல்றோம். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தழுவல் நூல். அதை தழுவி எழுதுறாரு. எதை தழுவி எழுதுறாரு? இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வால்மீகி ராமாயணத்தை தழுவி அவர் எழுதினாரு. அதனால இது தழுவல் நூலும் சொல்லலாம், அல்லது வழிநூலும் என்றும் சொல்லலாம். புரியுதா உனக்கு? அப்போ இந்த 3 வகை நூல்களில கம்பராமாயணம் எவ்வகை நூல்? அது ஒரு வழிநூல். எதன் வழி வந்த நூல்? வால்மீகி ராமாயணத்தின் வழி வந்த நூல். அப்ப கம்பர் என்ன பண்றாரு, அங்க வால்மீகி என்ன சொல்றாரு படிக்கிறாரு, அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழிக்கு ஏற்ப அதை மாத்தி எழுதுறாரு. சில விஷயங்களை கருத்து என்னமோ அங்கே வால்மீகி எழுதுந்தான். ஆனால் சில விஷயங்களை அதை கதை போகின்ற போக்கில் சில கதாபாத்திரங்களை சேர்க்கறது, சில கதாபாத்திரங்களை நீக்கிறது, கருத்துக்களை மாற்றி சொல்றது, சில விஷயங்களை அப்படிங்கிறது தமிழ் மரபுக்கு ஏற்ப மாற்றி வச்சிருக்காரு. அதை நான் பாடம் போகும்போது உங்களுக்கு என்னென்ன சொல்றேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன மாற்றி வச்சிருக்காரு, நான் பாடம் வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. ரைட். அடுத்தது இந்த 3 வகையான நூல்ல இந்த கம்பராமாயணம் ஒரு வழிநூல்னு பார்த்துருக்கோம். அந்த வழிநூல்னா இன்னொரு நூல், அதுக்கு வேற பேரு தழுவல் நூல். அதை தழுவி வால்மீகி முனிவர் பாடிய நூலை தழுவி எழுதப்பட்டதுனால இதுக்கு ஒரு தழுவல் நூல் அப்படின்னு பேரு. இந்த குறிப்புகள் எழுதி வச்சுக்கிட்டியா? அங்க ஓரமா எழுதி வச்சுக்கிட்டியா? ரைட். அடுத்தது போலாமா? ரைட். இங்க பாருங்க, எங்கம்மா? அடுத்தது பாருங்க, இந்த கம்பராமாயணத்தை இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டு சொன்னா அதுல பல்வேறு பிரிப்பு முறைகள் இருக்குது. அந்த மாதிரி கம்பராமாயணத்துல பிரிப்பு முறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. இந்த கம்பர் என்ன பண்ணாரு, இந்த காப்பியத்தை 3 காண்டமாக பிரிச்சிருக்கிறாரு. 6 காண்டமாக பிரிச்சிருக்கிறாரு. 113 படலங்களாக பிரிச்சிருக்கிறாரு. 10,569 பாடல்களாக பிரிச்சிருக்கிறாரு. பாடல்கள். இப்ப காண்டம் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா பெரும் பிரிவு. பெரும் பிரிவு. படலம் என்றால் சிறு பிரிவு. படலம் என்றால் சிறு பிரிவு. ஆமா. பா என்றால் பாடல், அது உனக்கு தெரியும் இல்லையா? அப்ப கம்பராமாயணத்தினுடைய பகுப்பு முறைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, ஐயா இது 6 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, 113 படலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, 10,569 பாடல்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறது இப்படிங்கிற செய்தியை நீங்க சொல்லுவீங்க. ஐயா 6 காண்டமுங்களே என்னென்னது, அது நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப அந்த 6 காண்டம் என்று சொல்லக்கூடியது என்னென்ன இங்க பாருங்க. 1 பாலகாண்டம், 2 அயோத்தியா காண்டம், 3 ஆரண்ய காண்டம், 4 கிட்கிந்தா காண்டம், 5 சுந்தர காண்டம், 6 யுத்த காண்டம். அப்ப இந்த 6 காண்டங்களில நமக்கு ஒரு 4 காண்டங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்குதுப்பா. இப்ப இந்த பாலகாண்டத்தில் இல்லை, அப்புறம் இந்த சுந்தர காண்டத்தில் இல்லை. அப்போ என்னென்னலாம் இருக்குது? 1, 2, 3, 4 இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம பாடப்பகுதியில் இருக்கு. நீங்க 6 காண்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்க, பாடப்பகுதி வரும்போது எதில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ரைட். அது ஒரு பக்கம் எழுதி வை பார்க்கலாம். கிஷ்கிந்தை அப்படின்னு சொல்றோம். கிஷ்கிந்தா அதான் கிட்கிந்தைன்னு தமிழ் படுத்தி இருக்காங்க. கிட்கிந்தா காண்டம்.
இப்போ எழுதிட்டீங்களா? சரி. அப்போ கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யோசிப்பீங்களா? ஏன்னா அதுலேயே பேர் இருக்கு. கம்பர் எழுதின ராமாயணம், அதனால அது கம்பராமாயணம். அப்போ கம்பராமாயணத்தை எழுதியவர் யாரு? கம்பர். ஆனால் அவர் எழுதும்போது என்ன திரும்ப பேர் வச்சாரு? ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சார் தெரியுமா? ஆமாம், ராமாவதாரம். ராம அவதாரம், ராமாவதாரம். ராம அவதாரம், தசாவதாரம், 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா? மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், கல்கி அவதாரம், இது மாதிரி ஒரு 10 அவதாரங்கள் இருக்கு. அதுல ராமனுடையது ஒரு அவதாரம். ஒரு அவதாரம்னா ஒரு பிறப்பு, அது ஒரு பிறப்பு. சரி, அப்ப ராம அவதாரம், ராமன் அப்படிங்கிற ஒரு மானுடன் இந்த மானிடர்களை நல்வழிப்படுத்துவதற்காக எழுந்தவன், அது ஒரு அவதாரம் அப்படிங்கிற தலைப்பில், அப்படிங்கிற பொருண்மையில் அவர் ராமனுடைய அவதாரம் ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சார். இந்த நூலுக்கு என்ன பேர்? ராமாவதாரம். கம்பர் வச்ச பேர் என்னது? ராமாவதாரம். நாம அது ராமாயணம், ஆனால் கம்பர் எழுதினால் கம்பராமாயணம். நமக்கு ஏற்ற மாதிரி அதை பொருள் வச்சுக்கிட்டோம். அது ராமனுடைய வரலாறுப்பா, ராமனுடைய வாழ்க்கை பயணம்ப்பா, அப்போ அதுக்கு ராமாயணம்னு பேருப்பா. எங்கள் வடமொழியிலையும் அப்படி தான் பேர், ராமாயணம் அப்படின்னு பேர். வடமொழியில் வான்மீகி எழுதினால வான்மீகி ராமாயணம், தமிழ் மொழியில் கம்பர் எழுதினால கம்பராமாயணம். சரியா? அப்போ ஆனால் அவர் எழுதுகிற போது என்ன பேர் வச்சாரு அப்படின்னு கேட்டா ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சார். என்ன பேர் வச்சாரு? ராமாவதாரம்னு பேர் வச்சார். சரி, இப்போ இந்த கம்பராமாயணம் 3 வகை நூல்ல எவ்வகை நூலாக சொல்லப்படுகிறது? 3 வகை நூல்ல வழிநூல் அல்லது தழுவ நூல். சரி, இந்த கம்பராமாயணத்தில் எத்தனை பெரும்பிரிவுகள் இருக்கிறது? பெரும்பிரிவுகள் 6 பெரும்பிரிவு. ஏன்னா பெரும்பிரிவுக்கு இன்னொரு பேரு காண்டம். காண்டம் என்றால் உனக்கு விலங்கல் அப்படின்னா அது பேர் பெரும்பிரிவு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பிரிக்கிறது அப்படிதான் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. சரியா? படலம் என்று சொன்னா சிறு பிரிவு, அதுல உள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு. சரியா? அந்த உட்பிரிவுன்னு சொல்லலாம் அல்லது சிறு பிரிவுன்னு சொல்லலாம். இங்க கூட எடுத்து வச்சுக்க, உட்பிரிவு. உட்பிரிவு என்றாலும் சிறு பிரிவு என்றாலும் ஒன்றுதான். புரியுதா? அப்புறம் 10,569 பாடல்கள். அப்படின்னு சொன்னா தெரியும், பாடல்னா உனக்கு தெரியும். சரி, அப்ப 10,569 பாடல்கள் இருக்கு. என்னென்ன காண்டம் ஐயா அந்த 6 காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதுல யார் யாரை பற்றிய செய்திகள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாலகாண்டம் அப்படின்னா பாலன் அப்படின்னா குழந்தை, அவங்க குழந்தையா பிறந்து என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த பாலகாண்டம். அயோத்தியா காண்டத்தில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் இந்த அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்படுறாங்க. ஆரண்ய காண்டம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க, 14 ஆண்டுகள் வனவாசம் போயிடுறாங்க. சரி, ஆரண்ய காண்டம் அங்க நடக்கக்கூடிய சில சங்கடத்தினால கிஷ்கிந்தா தேசத்துக்கு போறாங்க, குரங்குகளுடைய தேசம், அது கிஷ்கிந்தா தேசம், அதை கிட்கிந்தா காண்டத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிட்கிந்தா காண்டத்துக்கு பிறகு யாரை போய் சந்திக்கிறாங்க? அனுமனை சந்திக்கிறாங்க. அனுமனுடைய வீறு கொண்ட செய்திகள்லாம் சொல்லப்படுகிறது. சுந்தர காண்டம், சுந்தரன் குட்டல் காண்டம், சுந்தர காண்டம். அப்ப சுந்தரன்னா அனுமன், அனுமனுடைய செய்திகள் இதுல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அனுமன் போய் கண்டு வந்த செய்தியை சொல்றதுனால அங்க யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல வென்று திரும்ப தன்னுடைய நாட்டுக்கே போயிடுறான். அப்ப அது சொல்லக்கூடியது யுத்த காண்டம். சரி, இதோட முடிஞ்சிச்சா கதை? ராமனுடைய கதை முடிஞ்சிச்சான்னு கேட்டா முடியல. அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, உத்தரகாண்டம் அப்படின்னு ஒரு காண்டத்தை எழுதினார். 7வது காண்டமாக இருக்கக்கூடியது 7வது காண்டம் உத்திரகாண்டம். 7வது காண்டமாக இருக்கக்கூடியது உத்தரகாண்டம். அப்ப உத்தரகாண்டம் அப்படின்னு சொன்னா இறுதி காண்டம் என்பது பொருள். உத்தரகாண்டம்னா என்ன பொருள்? இங்க பாருங்க, இங்க உத்தரகாண்டம்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தா இறுதி காண்டம். இறுதி காண்டம் இதை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர் எழுதினாரு. ஒட்டக்கூத்தர் அவருடைய சமகாலத்தவர். யாரு? கம்பருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். நீனா அப்படியே போய் வெற்றி பெற்றான், வந்தான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க எப்படி இறந்து போனாங்க? ஏன்னா கம்பனுடைய ராமனுடைய பெரிய பெரிய வீரதீர செயல்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. அப்போ அவங்களுக்கு முடிவு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா மனிதனாக தானே பிறந்தான். அப்படிங்கிற போது அவனுக்கு முடிவு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் ஏன் விட இப்போ சொல்லாம விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சமகாலத்திய ஒரு புலவர் ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணாரு? இறுதி காண்டம் அப்படின்னு பொருள்படும்படியாக உத்தரகாண்டத்தை எழுதினாரு. அப்போ அது 7வது காண்டமாக அழைக்கப்படுகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க 6. 7வதாக வரக்கூடிய ஒரு காண்டத்தை யார் எழுதினாங்க? ஆமாம். அப்போ நாம் அந்த காண்டத்துக்கு என்ன பேர் வச்சாங்க?
உத்தரகாண்டம். உத்தரகாண்டம்னா என்ன பேரு? இறுதி காண்டம் அப்படின்னு ஞாபகம். அப்போ அதில் அவங்க எப்படி சொர்க்கம் இறந்து போகிறாங்க, எப்படி சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த வீட்டில் கூட ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உத்தரகாண்டத்தை எடுத்து படிக்க சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலைன்னா சுந்தரகாண்டத்தை படிங்க அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய மோட்சம் கிடைக்கணும், நற்கதி அடையணும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த இறுதி காண்டமாக இருக்கக்கூடிய உத்தரகாண்டத்தை படிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. ஆன்மீக ரீதி என்பது வேறு, அறிவியல் ரீதி என்பது வேறு. சரியா? அதில் அவங்களுடைய நம்பிக்கை. சரியா? அது சுந்தரகாண்டம் ஒரு சிலர் படிக்க சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகாண்டத்தை படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இறுதிக்கட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது நமக்கும் அது மாதிரியான சொர்க்கம் மோட்சம் கிடைக்கும் என்பதனால அதை படிக்க சொல்லுவாங்க பெரியவர்கள். புரியுதா? அது இன்னும் போக நீ தெரிஞ்சுக்கிங்க. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நூலை பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நூல் ஆசிரியரை பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கம்பராமாயணம் குறிப்பு வரைகன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஆசிரியர் கம்பர். இது ஒரு வழிநூல். வடமொழியிலே வான்மீகி முனிவர் பாடிய அந்த நூல்களை தழுவி தமிழ் மொழியில் கம்பர் எழுதுனால அதுக்கு பேரே கம்பராமாயணம், தழுவல் நூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராமாயணத்தை நம்ம பிரிக்கிறோம். ராம கூட்டல் அயனம். அயனம் என்றால் பயணம். அதாவது ராமனுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த நூல். இதில் 6 காண்டங்களும் 113 படலங்களும் 10,569 பாடல்களும் இந்த கம்பர் எழுதியிருக்கிறார். சரியா? இது அவர் எழுதுகிற போது அது என்ன பேர் வச்சார்னு கூட உனக்கு தெரியும். ராமாவதாரன் பேர் வச்சார்னா அந்த நூல் குறிப்பு முடியுது. சரியா? நூற்குறிப்பு, நூலை பற்றிய செய்திகள் நமக்கு முடியுது. அடுத்தது இவரை பற்றி நம்ம தெரிஞ்சோம், கம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கம்பரை பற்றி நம்ம சில செய்திகள் தெரிஞ்சுக்குவோம். இவருடைய காலம் என்று எடுத்துக்கிட்டோம் சொன்னா, ஆமா 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. சரி, அவருடைய ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா தேரெழுந்தூர். தேரெழுந்தூர். அவருடைய நினைவிடம் எங்கு இருக்கிறது? நினைவிடம் நாட்டரசன் கோட்டை. எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை. பிறகு ஒரு நாள் கோடை படிச்சிங்களா? பிறகு ஒரு நாள் கோடை ஐயப்ப மாதம் வந்து பார்த்துங்க. சரி, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். சரியா? அப்போ அந்த வாழும் கவிஞருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அவர் இந்த கம்பருடைய நினைவிடம் இருக்கக்கூடியதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். சரி, மேலும் அவருடைய மக்கள் அம்பிகாபதி, காவேரி, பதி, நூல்கள், சடகோபர், அந்தாதி, சரஸ்வதி. யார் அது? ஏன் உட்கார்றியா? அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. ஓ, எழுதிட்டீங்களா? எழுதிட்டு வரீங்களா?
எழுதிட்டீங்களா? சரி. இப்ப கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஊர் நினைவிடம். மறைவு நாட்டரசன் இல்ல நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டை. அவனுடைய மக்கள் அவதி காவேரி. நூல்கள் சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. சரி. ஆதரித்தவர் எழுது. சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் எழுதிட்டியா? சரி பார்த்துக்கிட்டியா இருக்குதா அப்படின்னு? சடையப்ப வள்ளல். சடை எப்ப எழுதிட்டியா? புரியலம்மா. பிள்ளைகள் அம்பிகாபதி ஆண், காவேரி ஆனா பெண்ணா? பெண். அவ்வளோதான். ஒரு மகன் ஒரு மகள், ஒரு மகன் ஒரு மகள், அதில் தான் மக்கள்னு சொல்றது. சரி. அடுத்தது இந்த கம்பரை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு நாம் தெரிந்து கொண்டோம். சரி. இப்ப இந்த கம்பராமாயணத்தினுடைய சில செய்திகள் மேலோட்டமாக நீங்க அந்த கதையோட தெரிஞ்சு வச்சுக்கிறது உண்டு இல்லையா? கம்பராமாயணத்தினுடைய கதை தலைவன், ராமாயணத்தினுடைய கதை தலைவன் ராமன், அவருடைய மனைவி, அவனுடைய தம்பிகள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். பரதன், சத்ருகனன் யாரு? ஆமா. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறதுலாம் செய்திகள் தெரியும். ஒரு 5 நிமிடத்துல சுருக்கமா சொல்லிடுவா வேணா? சரி. இந்த கோசல நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? ஆமா, இருந்தார். அவருக்கு 3 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? ஆமா, பெயர் தெரிந்தது 3 மனைவிகள். புரியுதா? ஒருத்தர் கோசலை அப்படின்னு ஒருத்தர். யாரு? அவங்களுக்கு பிறந்தவர்கள் ராமன் அப்படின்னு ஒருத்தர். அடுத்தது கைகேயி அப்படின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பரதன், இன்னொருத்தன் சத்ருகனன். புரியுதா? அதுதான் ஒரு அம்மா வராங்க. யாருந்தவங்க? சுமித்ரை. அவங்களுக்கு பிறந்த மகனுக்கு பேரு லக்ஷ்மணன். புரியுதா? அப்ப 3 மனைவிகள், 4 பிள்ளைகள் அவங்களுக்கு. சரி. முதல்ல பிறந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமன். 2வதாக பிறந்தவன் யாருன்னு பார்த்தா பரதன், அப்புறம் சத்ருகனன், அப்புறம் லட்சுமணன். சரி, இப்படியா அவங்க வராங்க. ரைட். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில இவங்களுக்கு திருமணமானது எல்லோருடைய அதாவது அரேஞ்சு மேரேஜ் நடக்குது. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே ஒரு வில்வித்தையில் போனார், வில்வித்தையில் வெற்றி பெற்றார். அதனால் திருமணம் இவங்களுக்கு நடந்தேறியது. சரி. நடந்தேறியவுடன் ரொம்ப வயசாகி போச்சு இந்த தசரத சக்கரவர்த்திக்கு. வயசாகி போச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த நாட்டினுடைய உரிமைகள் எல்லாத்தையும் இந்த அடுத்த மூத்த மகன் யாரோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவர் விலகி நின்றுக்கணும். ஓரமாக நின்றுட்டு தம்பி பையன் ஆட்சி செய்வதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வயசான காலகட்டத்தில் சில தீர்க்கமான முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. வயசாகி போச்சுன்னா அவங்க குழந்தை பருவத்துக்கு மாறிடுவாங்க. அப்படியே ஒரு 70-80 வயசுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் குறைஞ்சிரும், ஞாபக சக்தி குறைஞ்சிரும். அதனால அவங்க முடிவுலாம் சரியாக எடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? அவங்கள ஓரம் உட்கார வச்சுட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்காக பயன்படுத்திக்கணும். மற்றதை மிக சிறப்பாக அவங்களுடைய மக்கள் ஆட்சி செய்வார்கள். இதுக்காக என்ன பண்ணா அவன் உணர்ந்துட்டான், நம்ம ரொம்ப இறுதி கட்டத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம், நம்ம அடுத்த மன்னர் யாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவிச்சிருவோம் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நாளை இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள்லாம் ஒரே சந்தோஷம், நாட்டு மக்களுக்கெல்லாம். ஏன்னா ராமன் அந்த வாழும் காலங்களிலே எல்லாருக்கும் நல்லது செய்கிறான், அதீத வீரதீர செயல்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால இவன் மன்னனாக வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கிற, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய கோசலை அவங்களுடைய தாய் ரொம்ப ரொம்ப அதீத மகிழ்ச்சி, என்னுடைய மகன் நாட்டை ஆள போகிறோம்ல
அடுத்தது இந்த கைகேயி, அவளும் தன்னுடைய மகனாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா ராமனை. அதனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இந்த சுமித்ரா இருக்காங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 3 பேருமே அந்த 4 பிள்ளைகளையும் தனக்கு பிறந்த பிள்ளைகளாக நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அன்று மாலை விழாக்கோலம் பூணுகிறது அந்த கோசல நகரம், அந்த அயோத்தியா நகரம், அந்த கோசல நாட்டில். சரிம்மா, லீடர் போமா, போயிட்டோம். அப்ப இந்த விழாக்கோலம் பூண்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த ஒரு செய்தியை மட்டும் கொஞ்சம் ஆழ்ந்து சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். அப்ப இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவமானது நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கைகேயி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, 2வது தாய், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில இருந்து திருமணம் செஞ்சுட்டு வரும்போதே கூட ஒரு வளர்ப்பு தாய், செவிலி தாய்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வராங்க. அவங்க பேரு கூனி என்று சொல்லக்கூடிய மந்தரை, அவங்க பேர் மந்தரை, அவங்க பேர். அப்போ அந்த மந்திரையை கூப்பிட்டு வராங்க. அவங்க நீ குழந்தையிலேருந்து தான் நீ செய்தி கைகையை பார்த்துக்கிட்ட, அதனால் அதுக்கு மேலேயும் அவன் போயிட்டு எப்படிலாம் இருக்கணும், அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூடையே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. சீமந்தெல்லாம் பொருள் அனுப்பி வைப்பாங்களா, வரிசை பொருள் அனுப்பி வைப்பாங்களா, அது மாதிரி இந்த இவளையும் குழந்தையிலேருந்தே வளர்த்தாங்கிறதுனால நீயும் போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவங்க கூடிய வந்தவ யாருக்கு நல்லது நினைப்பான், கைகேயிக்கு தான். ஏன்னா குழந்தைலேருந்து நான் வளர்த்துக்கிட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமா உன்னுடைய நன்மை தான் நான் விரும்புவேன். சரி, அதனால் என்ன பண்ணுறா, சந்தோஷமாக வந்து சொல்கிறா கைகேயி வந்து, என்னுடைய மகன் நாளைக்கு நாடாள போகிறான், பொடி பைத்தி காட்சி. அதை சொல்கிறான், பொடி பைத்தி காட்சி, நீ வந்து உன்னுடைய மகன் பரதன் அவன் தான் நாடாளணும், அப்போ தான் நீ இவ்வளோ சந்தோஷப்படணும். அவன் கோசலையினுடைய மகன், அவன் தான், கோசலை தான் ரொம்ப சந்தோஷப்படணும், நீ எதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்லை, அவனும் என்னுடைய மகன் தான், அவன் என்னையும் தாயாகத்தான் நினைக்கிறான், நானும் அவனை பிள்ளையாகத்தான் நினைக்கிறேன்னு சொல்கிறா இவன். சரி, நினைக்கிறதுலாம் சரி, ஆனால் ராஜமாதா அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டான், அவளை தான் சொல்லுவாங்க. அப்போ உன்னா ஓரங்கட்டி உட்கார வச்சுருவாங்கடி, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி யோசிக்கிற நீ? ஆனால் உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணும்போது தசரத சக்கரவர்த்தி தான் சொன்னார் தெரியுமா, உன் வயிற்றில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை தான் நான் நாடாள செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ என்ன பண்ணணும், ஒழுங்காக போயிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு உன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. ஐயோ, மிகப்பெரிய ஒரு இடியை அவ மிக நாசுக்காக இறக்கிட்டான். சரி, என்னென்னமோ பொருள்றா, இல்லை அது மட்டும் நடக்கவே நடக்காது, இப்படி நடந்தாதான் நீ இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா நீ திரும்ப எங்கேயோ போயிடணும், ஓரம் கட்டிடுவாங்க, ஒன்றை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவள் பேசி 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 சரி அப்படிங்கிற வரைக்கும் விடலை. இப்போ சரின்ட்டா, யாரு, கைகேயி சரின்ட்டா. சரி, சரின்னு சொல்லிட்டா நேராக போய் சொல்ல முடியுமா, சொல்கின்ற விதம் ஒன்று இருக்கிறது இல்லையா, இங்கே தான் ரொம்ப சூட்சமாக இருக்கணும். அதுக்கும் யோசனை சொல்லித்தரா. டேய், நேராக போய் என்னுடைய மகன் தான் நாட்டை ஆள வேண்டும், ராமன் கிடையாது, நீ அப்படி வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா, அவன் மன்னன், இப்போ மன்னனாக இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி, அப்போ உன் கதை செல்லாது, நீ சொன்னா எடுபடாது. சரி, எப்படி சொல்லுதல் வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா யோசனை தர்றாங்க. அவங்க கை தேர்ந்தவர்கள் அதில், அதனால் அவங்க யோசனை சொல்கிறாங்க. நாளைக்கு தான் பட்டாபிஷேகம், இன்னைக்கு தூங்குறதுக்காக வருவார் அவர். அந்த நேரத்தில் நீ வருகிற பொழுது ஒரு வெள்ளை ஆடையை உடுத்திக்கோ. இது அந்த ராஜாஜி அவர்கள் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் அதில் மிக அற்புதமாக வர்ணித்து வச்சிருக்கிறார் இந்த விஷயத்தை. சொல்லுப்பா. ரூபஸ்ரீ. அந்த ராஜாஜி இந்த சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பு அதில் அப்படியே அற்புதமாக பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க, அப்பா நீ நேரடியாக போய் சொன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். ராமன் தான் அவனுக்கும் ஆசை, ராமன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு தான், அதனால் ஏற்றுக்க மாட்டான். நான் சொல்லுகின்ற விதத்தின்படி நீ நடந்தினா இது நடக்கும் அப்படின்னா. அப்போ என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் பொம்பு மாடு மாதிரி ஆயிட்டா. இப்போ கூனி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரை சொல்லுகின்ற விஷயத்துக்கெல்லாம் இவ ஓகே சொல்லிட்டா. சரிண்ணா. இப்போ மன்னனுடைய மனைவி எப்படி, ராணி இல்லையா, ராணி எப்படி இருப்பாங்க, அப்படியே ஏராளமான ஒப்பனைகள் செஞ்சுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மகாராணி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, மகாராணி மாதிரிலாம் இல்லை, மகாராணியே தான் அவங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறா, நகை எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியை போர்த்தி கொண்டு விம்மி கொண்டு இப்படி அவன் உள்ளே வருகின்ற நேரத்தில் அந்த மூலையில் முக்காடு போட்டுக்கொண்டு வெள்ளையாடை உடுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டிரு, அந்த முனகல் சத்தம் அவனுக்கு கேட்கட்டும், என்னவென்று கேட்டால் இப்போது செய்தியை சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ட்ரைனிங் பண்ணி அனுப்புறான். இப்படி ட்ரைனிங் பண்ணி அனுப்பின உடனே அதே மாதிரி அன்று இரவு அவன் உறங்குவதற்காக வருகிறான்.
மற்ற 3 மனைவியை விடவும் இவள் அவனுக்கு அன்பிற்கு நெருக்கமானவள் என்பதனால அங்கே வரான். அப்படி வருகிற பொழுது அங்கே முனகல் சத்தம் கேட்கிறது. யாரது? என் அன்பிற்கினிய மனையால் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஐயோ, அழுது கொண்டிருக்கிறாள். பார்க்கறான். இப்படி பார்க்கிற பொழுது என்ன நடக்குது? அவ ஏமா அப்படின்னு கேட்டதான் போதும். அவ அழகா, இதானே எங்களுடைய நோக்கம், அழகா எல்லாத்தையும் வரிசையா கொட்டுறா. என்னது, ராமன் இல்ல பரதன் தான் நாட்டை ஆளணுமா? ஐயோ, மயக்கம் போட்டு டப்புன்னு. யாரு இந்த செய்தி இப்படிலாம் அப்படி நடக்குதுன்னா நான் என்னால் அது நடக்காது, சொல்லவே முடியாது, அறிவிக்க முடியாது. ஏன்னா நாளை காலையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. காலையில் விடிஞ்சா கல்யாணங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு மாப்பிளையை மாற்று, பொண்ணை மாற்றினா எப்படி மாத்துறது? என்ன இது கதையாகுது? அவனுக்கு மயக்கமே வந்துச்சு, தொப்புன்னு கீழே வந்துட்டான். விடுவாலாம் இவன் என்ன பண்ணா? தூக்கி உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பி சொல்றான், இப்பயாவது மாத்திக்கமா. இல்லை, நான் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும். மறுபடியும் மயக்கம் போட்டு விட்டான். இப்படி 2-3 முறை மயக்கம் போட்டு விழுந்தாலும் அவள் கொள்கையிலே மாறுவதாக இல்லை. சரிம்மா, அதையும் நீயே உன் வாயால சொல்லிடுமான்னு அவளை சொல்ல வச்சுட்டான். இப்ப அவனை யாரே தசரத சக்கரவர்த்தி. சரிம்மா, நேரா போனாங்க. அன்று இரவு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ராமன் கிட்ட போய் செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அப்பா ரெண்டு வரங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா. யார்? இந்த கையை. அந்த 2 வரங்களும் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா, அதில் ஒரு வரம் எனக்கு பரதன் நாட்டை ஆளுதல், இன்னொரு வரம் என்னம்மா, அதையும் விட்டு வைக்கல, இங்கே இருக்கக்கூடாது ராமன், காட்டுக்கு 14 வருஷம் போயிடணும். இந்த 2 வரம். ஏம்மா, அவனுக்கு நான் வரம் கொடுத்தது உண்மைதான், நீ என்ன வேணாலும் தரேன், ஆனால் இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்குறியா, இது நியாயமா அப்படின்னு கேட்டா, எனக்கு இது நியாயம். ஏன்னா அவங்க ஏற்றி விட்ட அந்த திறன் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் போகிறோம். சரி, 2 வரத்தில் இந்த ஏதாவது ஏன் இங்கேயே இருக்கட்டுமே, இங்கே தான் இருக்கட்டுமே ராமன், எதுக்கு 14 வருஷம் போகணும் காட்டுக்கு? எந்த தப்புமே பண்ணலையே ராமன், எதுக்கு போகணும்? எல்லாத்தையும் கேட்குறான். இல்லை, எனக்கு அந்த வரம் தான் வேணும் அப்படின்னு அந்த அம்மா அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. சரி, 2த்தையுமே நிறைவேற்றி வைக்கிறேன், வேறு வழியே இல்லை, நிறைவேற்றிட்டாங்க. அந்த செய்தியை போய் ராமன் கிட்ட சொல்லணும். இப்போ என்னது, விடிஞ்ச உடனே நீங்கள் என்ன போகணும், காட்டுக்கு 14 வருஷம் போயிடணும். சரி, இந்த செய்தியை போய் சொல்லணும் இல்லையா? நீ நாட்டை ஆள போவது கிடையாது. இப்போ விடிஞ்சா இந்த நாட்டினுடைய ஒரு மன்னன், அவனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அப்படி போயிட்டு செய்தியை சொல்கிறாங்க. என்னது, எனது சிற்றன்னை 14 ஆண்டுகள் காட்டில் போயிட்டு வாழ்ந்துட்டு வர சொன்னாங்களா? ஆமாம். சரி, போயிட்டு வர. வேறு எதுவுமே பேசலை, சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ராமன் அவனுடைய பண்பு அந்த இடத்துல விவரிக்கிறாங்க பாருங்க. சிரிச்ச புன்முறுவலோடு இருக்கின்றான். செய்தியை சொல்கிறார்கள், முகம் எந்த மாற்றமும் பெறவில்லை, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அப்படி என்ன பண்ணுறான், மறுநாள் காலையில் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அப்போது அந்த நமக்கு என்ன பண்ணோம், சந்தோஷம்னா சிரிக்கணும். உடனே துக்கமான ஒரு செய்தி, நான் ஏன் போக வேண்டும், நான் என்ன தப்பு செய்தேன், ஏதாச்சும் ஒரு கோபமோ இல்லை அவங்க மேலே ஒரு ஆத்திரமோ ஏதோ ஒன்று ஏற்படும் இல்லையா? அப்படி ஒன்று கூட இந்த ராமன் முகத்தில் ஏற்படவில்லை அப்படின்னு வர்ணிக்கிறான். அதனால்தான் இவன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வதனால இந்த ராமன் மனிதர்குல மாணிக்கம் அப்படிங்கிறான். அப்போ 2த்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ மறுநாள் காலையில், ஏன்னா அந்த நேரத்தில் பரதனும் இந்த சத்ருகனனும் இங்கே கிடையாது, ஊரில் இல்லை. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிற போது இங்கே இல்லை, அங்கே வெளியூர் போயிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் நடக்கிறதுனால விடிஞ்ச உடனே காலைல கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும் செல்கிறேன் போகிறாரு. இல்லை, ஏன்னா ரொம்ப நகமும் சதையும் போல இருக்கக்கூடியவர்கள் இந்த ராமனும் லக்ஷ்மணனும். நானும் வருவேன் சொல்லிட்டான். சரி வா. ஐயோ, உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன், மனைவி கிளம்பு. 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே குகனை போய் சந்திச்சாங்க. கங்கை கரையினுடைய ஒரு அதிபதி யார், குகன். அவன் வேடுவர் குல தலைவன். அவனை போய் சந்திக்கிறாங்க. அந்த கங்கை கரையிலேருந்து அந்த பக்கம் போனால் தான் காட்டுக்கு போக முடியும். காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டு 14 ஆண்டுகள் இருக்கணும். பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் காட்டில் குடியில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 13 ஆண்டுகள் போச்சு. 14 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த 14 ஆண்டுகள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமானது நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அங்கே ராமனையும் இந்த லக்ஷ்மணனை பார்க்குறா. அதுக்கப்புறம் ராமனை பார்க்குறா. யார் அப்படின்னு பார்த்தா, அங்கே வனத்தில் திரிந்து கொண்டிருக்கிற சூர்பனகை என்று சொல்லக்கூடிய ஒருத்தி. சூர்பனகை யாருன்னு கேட்டால் ராவணனுடைய தங்கை. இப்போ பார்க்குறா, இந்த வனத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லையே. அப்போ இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முடிவு பண்ணிட்டா. யார? லக்ஷ்மணனை முடிவு பண்ணிட்டா. சரின்னு அவனை பின்தொடர்ந்து போறா. என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. கிட்ட போன உடனே பார்த்தா இவனை விட அழகா ஒருத்தங்கிறான். யார் அவன்?
ஐயோ இல்லை இல்லை, இவனை தான் நான் திருமணம் செஞ்சுக்கணும். மனம் மாறிட்டா. என்னை திருமணம் செய்து கொள். இல்லையம்மா இல்லையம்மா, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. எவ்வளவோ சொல்றான். இல்லை, நான் இவ்வளவு அழகான மங்கை, என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம் வருகிறது. இவனுங்க சாதாரண ஆளா இவனுங்க ரெண்டு பேரும். நீ அழகா இருக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்ட, பூச்சி மூக்க பறக்குன்னு ஒரு அர்த்தம் விட்டுருவான் கொய்யால. இப்போ யார் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறான் பார்த்துக்கு அப்படின்னு. ஐயோ 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 துடிச்சிக்கிட்டு நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அண்ணங்கிட்ட. யாரு? ராவணன் கிட்ட போய் சொல்கிறான். ராவணன் கிட்ட சொன்ன உடனே அவன் கிளம்பி வரான். என் தங்கையை இப்படி செய்தவன், மூலியாக்கியவன் எவனாக இருந்தாலும் அவனை நான் சிரச்சேதம் செய்து விடுகிறேன்னு சொல்லிட்டு கோபத்தில் கிளம்பி வரான். கிளம்பி வருகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஒரு குடியில் இவங்க உள்ள சீதையை உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவங்க வெளியில் இருக்காங்க. இவங்களை முதல்ல நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மாரீசன் அப்படிங்கிற ஒரு மாயமான் வடிவில் ஒரு அவதாரம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு விளையாட்டு பண்ணுறாரு அந்த ராவணன். அந்த மாரீசன் அப்படிங்கிற இந்த மனிதன் மானாக உருவம் எடுக்கிறான். இதுவரையில் இவள் பார்த்ததே கிடையாது சீதை. அப்படிப்பட்ட ஒரு மானை, இந்த மான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணுவார்? புருஷன் கட்டாயமாக வாங்கி கொடுத்துடணும் என்ன கேட்டாலும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வில் வித்தையிலே சிறந்தவர் என்பதனால அப்படியே போனார் டப்புன்னு விட்டார். லக்ஷ்மணா லக்ஷ்மணா அப்படின்னு கத்து இதை துரத்திட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டார். துரத்திட்டு ஓடிட்டார். ஆனால் அவர் வில்லிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவருடைய வில்லாற்றல் சொல்லுவாங்க, இப்படி வில் இழுத்து அம்பு விட்டாருன்னு சொன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கேன், பெரிய மரத்தை துளைத்து கொண்டு அடுத்த மரத்தை துளைத்து கொண்டு 7 மரங்களை துளைத்து கொண்டு செல்கிற சக்தி ராமனுடைய அம்புக்கு இருக்கிறது. தெரிஞ்சுக்க. ஒரு மரத்தில் இப்போ டம்முன்னு இப்படி குத்திட்டு கீழே விழுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ அளவுக்கு பலம் பாருங்க, அந்த அளவுக்கு பலமானவன் ராமன். அப்போ அவனுடைய அம்பு அவ்வளோ சக்தி பெற்றது. சரி போட்டு விட்டான். அங்கே அந்த மான் வயிற்றுல குத்திச்சு, கீழே விழுந்துச்சு. ஆனால் மான் மேன் கத்தால இல்லை கீன்னு கத்தாம அது என்ன கத்துச்சு? லக்ஷ்மணன் கத்துச்சு. அம்பு விட்டவன் யாரு? தூரத்தில் இருந்து அந்த லக்ஷ்மணன். அப்புறம் சீதையை இங்கே விட்டுட்டு தூரத்தில் ஓடி வேட்டையாடினவன் யாரு? ராமன். அப்போ அவன் லக்ஷ்மணான் கத்தனவனை யாருக்கு அது கேட்கிறது? லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் கேட்கிறது. ஐயோ கணவருக்கு என்னாச்சு? லக்ஷ்மணன் முன்குரலை கூப்பிடுறாரு, என்னாச்சுன்னு போய் பாருல. அண்ணி நீங்க எதுவும் பதற்றப்பட வேண்டாம், அவருக்கு எதுவும் ஆகாது, ஏதோ ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது, அண்ணன் முறையெடுத்து விட்டு வருவார், நீங்கள் அமைதியாக இருங்க சொல்றான். கேட்கல. அவர் திரும்ப லக்ஷ்மணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, என் கணவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீ நான் உனக்கு என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ போய் பார்க்குறே இல்லை நான் போய் பார்க்கட்டுமா? என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு கூக்குரல் கூட்டா ஓடி பார்க்கணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு அது மாதிரி ஒரு மனசு துடிக்குது. என்ன பண்ணுறாங்க, நீ போறியா இல்லை நான் போகட்டுமா அப்படின்னு. இல்லை நான் இருக்கும்போது நீங்கள் போகத்தில் நீங்கள் இருங்க. ஏதோ அங்கே சதி நடக்கிறதுனால இங்கே உங்களுக்கும் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு குடிலுக்குள்ளே அடைச்சிட்டு சுற்றி ஒரு கோடு போட்டார். லக்ஷ்மண் ரேகா லக்ஷ்மண் போட்ட கோடு, இதை தாண்டி நீ வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ போய் அங்கே பார்த்தா அந்த மாரீசன் அப்படிங்கிற ஒரு மனித உருவம் எடுத்து நிற்கிறது. எதுக்காக இவன் லக்ஷ்மணன் என்று கற்றுக்கிறான்னா, அவனுக்கு சாபம் என்னன்னு கேட்டால், நீ ராமனுடைய அம்பு பட்டு மானாக இருக்கிற நீ மனிதனாக இறப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுடைய சாபம் அது நிவர்த்தி ஆகிவிடுகிறது. சரி, அப்புறம் இவங்க போய் பார்த்தான், ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் பார்த்தான். நம்ம 2 பேரும் இங்கே வெறி வைக்கிறதுக்கு அங்கே யார் என்ன பண்ணாங்க? இந்த நேரத்தில் தான் இவன் உள்ளே இறங்கினான் களத்தில். யாரு? ராவணன் உள்ளே இறங்கினா சீதையை போய் தூக்கிட்டு போயிடலாம், அப்படியே முடிய தரத்தரனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள கிட்ட போகிறான். போட்டா அங்கே ஒரு மந்திர கோடு போட்டிருக்காங்க இல்லையா, தடுக்கிறது. சரி, இப்போ இனிமேல் நேரடியாக போய் வேலைக்காகாது, வேற மாறு வேஷத்தில் தான் போகணும். மாறு வேஷத்தில் போனால் ஒரு முனிவர், ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு முனிவர் வேஷத்தில் அம்மா எனக்கு அன்னமிடு. முனிவர்கள்லாம் பிச்சைக்காரங்கள்லாம் தவசிகள்லாம் அதிகாரமாக கேட்பாங்க பிச்சை கேட்கறது அந்த காலத்தில். தெரியுமா உங்களுக்கு? பிச்சைக்காரங்களாம் அவங்க பிச்சைக்காரங்க கிடையாதுமா, தவசிகள். 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி போகும்போது யார் வீடு எதிரில் இருக்குதோ அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கேட்பாங்க. அது அதிகாரமாக கேட்பாங்க. எனக்கு பிச்சை இடுகிறாயா அல்லது எனக்கு அன்னம் இடுகிறாயா இல்லையா? இதோ சாமி அப்படின்னு ஒரு பெரிய ஆள் விஐபி வந்த மாதிரி அவங்களுக்கு தலைவாழ் இலை போட்டு எல்லாத்தையும் கவனிக்கணும் இல்லையா? இல்லைன்னா சாபம் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, ரொம்ப அது மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா, ரிஷிகள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே அப்படியே அறுசுவை உணவு செஞ்சு அவங்களுக்கு மனம் கோணாத அளவுக்கு நடந்துக்கிட்டுவாங்க. இப்போ இவர் நிற்கிறார் முன்னாடி.
வீட்டில் போய் பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் செய்யணும். ஆனால் பழங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு போயிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போங்க சாமி. நாங்கள் வரக்கூடாதுல்ல, போட்டுருக்காங்களே. முனிவருக்கு அதிகமாக பசிக்கிறது, வந்து இங்கு வந்து பிச்சை எடுக்கிறாயா இல்லையா கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவருடைய சபித்து விடாதீர்கள், நானே வருகிறேன். கோட்டை தாண்டிட்டாங்க. இதாண்டா நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட அவளை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு உணர்வு. வடமொழியில் அப்படி படிச்சிருக்கிறாரு. வால்மீகி முனிவர் என்ன பண்ணுவார், முடியை பிடிச்சிக்கிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போனார் இப்படின்னு படிச்சிருப்பார். ஆனால் தமிழில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து ஏறக்கூடாது, காப்பியத்தில் கூட இப்படி இருக்கக்கூடாதுன்னு கம்பர் என்ன பண்ணார், இவள் பத்தினி, இவளுடைய அனுமதி இல்லாமல் இவள் யாரும் தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, அப்படி தொட்டால் எரிந்து போய் விடுவார்கள் அப்படின்னு தமிழ் சமூகம் நம்புகிறது. அதனால இவனை என்ன பண்ணக்கூடாது, நாம இவன் வில்லனாக இருந்தாலும் சரி இவனை நல்லவனாகவே காட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை தொடாமல் அந்த குடிலுடன் பெயர்த்து அப்படியே தூக்கிட்டு போறான். யார, சீதை அந்த குடில் எல்லாவற்றையும் என்ன பண்ணான், அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போறான். அப்படி அந்த அளவுக்கு அவன் வீரன், அவன் மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய வீரன் அவன். யாரு, ராவணன். அவன் அடிச்சு தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புஷ்பக விமானத்தில் உட்கார வச்சுட்டு அந்த சீதையை மட்டும் என்ன பண்ணுறான், இலங்கை தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் போகிற பொழுது அப்படியே இருந்து போனான் இல்லையா, அதனால் அவள் அந்த இருக்கக்கூடிய ஆடைகளில் கொஞ்சம், இருக்கிற நகைகளை கொஞ்சம் அப்படி இப்படி போட்டுக்கிட்டே போகிறான். வரிசை வழி காட்டணும்ல, எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே சடாயுன்னு ஒருத்தர் வந்தார். சடாயு பருந்து கழுகுக்குள்ள வேந்தன். அவர் என்ன பண்ணுறார், தடுக்கிறார். ஓ, என்னுடைய நண்பனுடைய மருமகள் ஆயிற்று, தசரதனுடைய நண்பன் யாரு, சடாயு. அப்போ என்னுடைய நண்பனுடைய மருமகளை நீ கிடைத்து செல்கிறாயா, நான் வருகிறேன்னு சொல்லிட்டு போய் ராவணன் கிட்ட போய் சண்டை போடுறான். அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன்கிட்ட போய் ஒரு பருந்து போய் சண்டை போடலாமா, கழுகு சண்டை போடலாமா, அப்படியே வெட்டி அவனை வீழ்த்திடுறான். அதுக்கப்புறம் அவன் இலங்கை தேசத்துக்கு கொண்டு சென்று விடுகிறான். ஆனால் எந்த அளவுக்கு அவன் நியாயமானவன், யாரு, இந்த ராவணன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவள் அனுமதி இல்லாமல் இவளை நான் திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறான். அரக்கர்குல தலைவன் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நற்பண்பு மிக்கவனாக இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறான், தங்கிட்ட இருக்கக்கூடிய அரக்கைகள்லாம் சொல்கிறான், போயிட்டு ஏய், அசோகவனத்தில் அவளை அடிச்சு வச்சிருக்கேன், நீ போய் என்னுடைய வீரதீர செயல்கள் எல்லாம் சொல்லி அவன் மனதிலிருந்து அவனுடைய கணவனை நீக்கிவிட்டு என்னை அவள் விரும்பும்படியாக செய்து விடுங்கள் அப்படின்னு அரக்கைகள்கிட்ட போய் சொல்கிறான். போயிட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஏய் ராவணன் எவ்வளோ பெரிய வீரதீரன் தெரியுமா உனக்கு, அவன் எவ்வளோடைய பராக்கிரம சக்திகள் தெரியுமா உனக்கு என்று அவள் அந்த தோழிகள் அவனுடைய பணியாட்கள் போயிட்டு சீதை கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கள் குடிலுக்கு இங்கே வந்துட்டாங்க. குடிலுக்கு வந்தால் சீதையே காணலை. தேடுறான் சீதா கிடைக்கல. சரி, ஏதாச்சும் ஒரு பக்கம் தேடிட்டு போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க. அங்கே அவளுடைய நகைகள்லாம் கிடைக்கிறது. நகைகள், துணியில் கொஞ்சம் சில பகுதிகள்லாம் கிடைக்குது. கிடைச்சோடனே ஓஹோ, இங்கே இப்படி கிடைக்குதுன்னா அப்போ இந்த நேர்கோட்டில் தான் போயிருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறான். காட்டுக்கு போகிறவங்க இந்த செடி இப்படி மடிச்சு விட்டு போவாங்க தெரியுமா, திரைப்படத்தில் கூட காட்டியிருப்பாங்க பாருங்க. எதுக்காகனா நாம் இப்படி வந்தோம், இந்த பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா அந்த செடியை இப்படி இருக்கிற செடியை இப்படி மடிச்சு விட்டு போவாங்க, இப்படி இருக்கிற செடியை இப்படி மடிச்சு விட்டு போவாங்க. அப்படின்னா நாங்கள் இந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பின்னாடி வரவங்களுக்கு சொல்கிறதுக்காக. புரியுதா? சரி. அப்போ அவன் தன்னுடைய நகைகளை போட்டு போனால், ஆடைகளை கொஞ்சம் சொல்லிட்டு போனால், அதுக்கப்புறம் இந்த பாதை தான் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் வெறும் காடாக இருக்குது, எங்கடா போகிறது தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13வது ஆண்டு முடிகிறது, 14வது ஆண்டுகள் ஆரம்பிக்கிறது. 14வது ஆண்டு இந்த ஒரு வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், நாட்டுக்கு போயிருக்கலாம் எல்லாரும். 14 ஆண்டுகள் தான் நிறைவடைய வேண்டியது. சரி, இப்போ அந்த ஒரு ஆண்டுகள் இவன் என்ன பண்ணலாம், தேடி ஆகணும்னு சொல்லிட்டு தேடுறான். அங்கே போயிட்டு அந்த கழுகு கூட வேந்தங்கிட்ட சந்திக்கிறான். யார், அப்போ தான் சண்டை போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. யார், இந்த சடாயு அப்படின்னு ஒருத்தன். அப்போ அங்கே கீழே விழுந்து கிடக்கிற போது பார்த்தா என்னுடைய அப்பாவனுடைய நண்பனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறான். நீ ராமனாக தெரிகிறது எனக்கு, சீதா உன்னுடைய மனைவி தான் என்று எண்ணுகிறேன். அப்போ இந்த பக்கம் தான் அவன் கடத்திட்டு போகிறான், நான் எவ்வளோ சண்டை போட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு செத்து போயிடறான். எப்படிப்பட்ட ஒரு சூழல்னு கேட்டால், எல்லாருமே இந்த பாகுபலி படம் பார்த்துருக்குறா. பாகுபலி பார்த்துருக்கேன், அமரேந்திர பாகுபலி. அந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே உயிரோடு இருப்பாங்க. அந்த குழந்தை யாரை எடுக்கிற வரைக்கும் அந்த அம்மா தம் கட்டிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. தெரியுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி அப்படியே முழுகிட்டே போமா, அந்த குழந்தைய கிட்ட வர வரைக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய யாரும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அப்படியே தன்னுடைய இன்னுயிரை நீத்திட்டு அப்படியே அந்த தண்ணியோட போயிடுவாங்க. அப்போ அதுவரையில் தன்னுடைய உயிரை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாங்களா அவங்க இல்லை? அது மாதிரி இந்த செய்தியை இந்த பக்கம் தான் கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு தான் இறந்துடணும்னு சொல்லிட்டு அவன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி செய்தியை சொல்லிட்டான், டப்புன்னு விழுந்து செத்து போயிட்டான். அப்போ ஒரு வழி காட்டிட்டான், இந்த பக்கம் தான் போனாங்க, இவங்க தான் எடுத்து போனாங்கன்னு சொல்லிட்டான்.
அதுக்கப்புறம் போனால் அதுக்கப்புறம் சவரியை சந்திக்கிறான். காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வயசான அம்மா, அவங்கள சந்திக்கிறான். அவங்க வந்து சுக்கிரன்கிட்ட வழி காட்டுறாங்க. அவன் நிறைய படைகள் வச்சிருக்கான், அவங்ககிட்ட பண்ண நிறைய உனக்கு உதவி செய்வான். அவங்ககிட்ட போனாங்க. அவன் சார்பாக அனுமன் கிடைக்கிறான். அந்த அனுமனை வைத்துக்கொண்டு எல்லா திசையிலையும் அனுப்புகிறாங்க. அப்போ எல்லாரும் போயிட்டு வந்து சொல்கிறாங்க கிடைக்கல. அனுமன் போன திசை மட்டும் வரவே இல்லை. அப்போ இந்த பக்கம் இவனுக்கு ஏதோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், அங்கே போகிறான். அப்படி அனுமன் திரும்ப வந்துட்டு சொல்கிறான். அவனுக்கு பேர் இன்னொரு பேர் சொல்லின் செல்வர்னு பேர் அனுமனுக்கு. அனுமனுக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்லின் செல்வர். சொல்வதை மிக லாவகமாக அற்புதமாக சொல்லுவார். இந்த பக்கம் ஒருத்தன் போயிட்டு வந்தான், இந்த திசைக்கு 8 திசைக்கும் சுற்றிட்டு ஆள் அனுப்பிட்டான். யார்? சுக்கிரீவனுக்கு நண்பனாக வரும்போது 8 திசைக்கும் ஆள் அனுப்பிச்சிட்டான். எல்லாரும் போயிட்டு அங்கே போய் பார்த்தேன், 7 மலையை கடந்து போனேன், 7 காட்டை கடந்து போனேன், எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறான். இந்த பக்கம் நான் பல மைல் கடந்து போனேன், அங்கெங்கெல்லாம் சுற்றினேன், இவங்கெல்லாம் சந்தித்தேன், இல்லை கடைசியில் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் அனுமன் மட்டும் வந்தான், கண்டேன் அப்படின்னா முதல் வார்த்தை. எவனா ஒருத்தன் பார்த்தேன்னு சொல்ல மாட்டானடா அப்படின்னு ராமன் ஏங்கி கொண்டிருக்கிற வேலையில அவன் சொல்றான், கண்டேன். ஐயோ அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, பார்த்துட்டியப்பா என் மனைவி எங்க இருக்காங்க. சரி, இவன் அடுத்தபடி கேள்வி கேட்கலான்னு வரான். எப்படி இருப்பாவ அப்படின்னா, கற்பினுக்கு அணியை. அப்பா இன்னொரு சந்தோஷம் அவனுக்கு, கற்புடல் தான் இருக்கிறாள் அவள் அப்படின்னு இன்னொரு சந்தோஷம். சரி எங்க இருக்கிறாள் அப்படி சொல்றான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். யாரும் சொல்லியும் நான் கேட்கல, கண்களால் பார்த்தேன். எங்கடா பார்த்த? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். அலைகடலால் சூழப்பட்ட அந்த இலங்கை என்கின்ற தென் நகரத்திலே தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவில நான் கண்டேன் அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் போதுனா எனக்கு சந்தோஷம்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். ஈவன் அதுக்கப்புறம் ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து அனுப்புகிறான். அப்புறம் அவங்க கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு வந்துட்டு சந்திச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் யார்கிட்ட வச்சுருக்கான், என்ன பண்ணியிருக்கான், எல்லா செய்தியும் கேட்டு எல்லாம் பெரும் திரளாக பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு அந்த இலங்கை பார்த்தா பெரிய கடலாக இருக்குது. ராமனுடைய சக்தியை பயன்படுத்தி பெரிய பாலம் கட்டுறாங்க. அணில் கூட உதவி செஞ்சிச்சு. எல்லாம் பார்க்குறோம். அணில் கூட அதில் தான் இப்படி தடனாரா 3 கோடு வந்துச்சான். பின்கோடு பின்கோடு வந்துச்சான் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் பாலம், அப்படியே பாலத்தை கட்டி பெருந்திரளாக கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய போராட்டம் பண்ணி அங்கே சண்டை போட்டு அங்கே சீதையை மீட்டிட்டு வந்துட்டாங்க. மீட்டு வந்துட்டு நாட்டுக்கு போயிட்டாங்க. தன்னுடைய கோசல நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கோசல நாட்டுக்கு போயிட்ட உடனே எத்தனை நாடுங்களா 10 மாதங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட. அவங்க சண்டைக்கு அப்புறம் ஒரு மாதங்களா, அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 10 மாதங்கள் அங்கே இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக முடிஞ்சு போச்சு. 14 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். 14 வருஷம் தானே காட்டுக்கு சொன்னாங்க. 14 வருஷம் முடிஞ்சிச்சு, திரும்ப காட்டுக்கு போனாங்க. இப்போ எப்படி இவன் தான் இப்போ மன்னன். அதுக்குள்ளேயே பெரும் ரகலாம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டால், ஐயோ என்னுடைய அண்ணன் இல்லாமல் என்னுடைய அண்ணன் காட்டுக்கு போயிட்டாரா, அப்பா இறந்துட்டாரா, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது முன்னாடி. அந்த சம்பவங்கள் தான் அந்த பரதன் அதுக்கப்புறம் குகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க, சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்தான். நாட்டில் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் நகர்வலம் வருதல் வேண்டும். நகர்வலம்னா அப்படியே மாறு வேஷத்தில் வரணும். இப்படி வருகிற பொழுது அப்போ சீதையை பற்றியும் இந்த ராமனை பற்றியும் அவதூறு சில பேசப்படுகிறது. என்னன்னு கேட்டால், அவன் தான் 10 மாதம் 11 மாதம் வெளியில் வேற யாரோ தூங்கி வந்து கடத்தி வச்சுட்டு இருந்தானா, அதை கூட்டிகிட்டு வந்து இவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான், என்ன மன்னன் இவன் இப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதை பொறுத்துக்க முடியாத இந்த ராமன், இவள் பத்தினி என்பது எனக்கு தெரியும், ஊராருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நெருப்பு குண்டத்தில் நீ பத்தினியாக இருந்தால் அது அந்த நெருப்பு உன்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு தீமையில நடக்க வச்சான். தீமையில நடக்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் அவள் பத்தினி என்று ஊராருக்காக நாட்டிற்காக என்ன பண்ணா நிரூபிச்சான். அதுக்கப்புறம் அவனுடைய இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக நடந்தேறியது. அதோடு முடிகிறது ராமாயணம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு உத்தரகாண்டத்தை ஒட்டக்குத்தர ஆரம்பிக்கிறார். அதை எப்படி அவங்களாம் இறந்து போனார்கள், எந்தெந்த நீர்நிலைகளில் மூழ்கி அவர்கள் சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதில் சொல்லப்படுகிறது. சரியா? இதில் ஒரு 5 பேருடைய செய்திகள் மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். 4 காண்டங்களில் 5 பேருடைய செய்திகள். யார் அந்த 5 பேர், யார் அந்த 4 காண்டங்கள், எந்தெந்த அந்த 4 காண்டங்கள்ங்கிறது அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.